இங்க இந்த கைதி இவ்ளோ பெரிய செவுத்த டெய்லி வந்து 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 இடிக்கிறான். இவன் ஏன் இடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, இந்த செவுத்து இடிச்சுக்கிட்டே இருந்தா விரிசல் விட்டு உடைஞ்சிரும். உடைஞ்சோனே நம்ம தப்பிச்சு போயிரலாம்ன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருப்பான். உடனே இவனை பார்த்துட்டு இன்னொரு கைதி என்ன பண்ணுவோம், நாமளும் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து இடிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இடிச்சுக்கிட்டு இருந்தோடனே லைட்டா ஒரு கிராக் மாதிரி விழுந்துரும். அப்படி வந்து வந்து இடிக்கிறது அங்க இருக்கிற பிரசன்ட் கார்டு பாத்துறான். பார்த்தோன்னே அங்க இருக்கிற கைதி எல்லாத்தையுமே எல்லா வேலையும் விட்டுட்டு வர சொல்றான். வந்துட்டு இந்த செவுத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து இடிங்க. இடிச்சு இந்த செவுரு மட்டும் உடஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லாருமே தப்பிச்சு போயிடலாம். உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். திறமை இருந்தா நீங்க உடைச்சு நீங்க தப்பிச்சு போயிடலாம். நாங்க எதுவும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த செவுத்துல மோதுறாங்க. எல்லாம் பண்றாங்க. அந்த செவுரு சின்ன கிராக் கூட விழுவல. எல்லாரும் டயர்ட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த செவுத்த உடைக்கிறதே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, ஃபிளைட்டர் ஜெட் ஒன்று வருது. அது வந்து பக்கத்துல அந்த செவுரு பக்கத்துல வந்து கிராஷ் ஆயிருது. கிராஷ் ஆனோன்னு வெடிச்சோடனே அந்த அதிர்வுல அந்த செவுரு கிராக் ஆயிருது. கிராக் ஆனோடனே உழுவ ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம கைதி எல்லாமே தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அப்புறம் அந்த கார்டெல்லாம் வந்து தடுக்க பார்க்கறாங்க. எல்லாருமே அப்புறம் அடிச்சுட்டு தப்பிச்சிடுறாங்க.